ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பூமி மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலி அவங்களோட பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த அவங்களோட ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்பவே டென்ஷனா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அஞ்சலியும் பூமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பூமி கிட்ட இன்னைக்கு அவங்களோட மனைவியா இருந்துட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பூமியும் செம்ம ஷாக்கோட அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, நீ மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறாங்க. ஆனா அப்ப பார்த்து பூமியும் அஞ்சலி இருக்கிற டோர் கதவை வேகமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற பூமியும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ரூம்ல அவங்க கூட அஞ்சலி இருக்கனால யாராவது அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் முத்தழகு பூமி எதுக்காக இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோட இருந்தாலும் அப்படியே ஸ்வேதாவை பாக்குறதுலயே டைம் போறதையே மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரூம்லயே தூங்கவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா பூமி கதவை யாரு தட்டினதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அது விமல். அதுக்கப்புறமா விமல் கிட்ட சரி நான் இங்கிருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதையெல்லாம் பாக்குற விமலும் உள்ள இருந்த அஞ்சலியை பார்த்துட்டு செம்மையா சந்தோஷப்பட்டுட்டு அவங்க கிட்ட நீ நினைச்சது நடந்துருச்சான்னு சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலியும் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அஞ்சலி ஸ்வேதாக்கு கால் பண்ணி அவங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப பார்த்து பக்கத்துல முத்தழகு தூங்கிட்டு இருக்கதா நினைச்சிட்டு ஸ்வேதா பூமியையும் அஞ்சலியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க பண்ண நாடகம் எல்லாத்தையுமே உளரவும் செஞ்சுறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலியும் பூமியும் ஒன்னான விஷயத்தையும் பத்தி ரொம்பவே சத்தமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா தூக்கத்துல இருந்ததா நினைச்சிட்டு இருந்த முத்தழகோ தூங்கவே இல்லை. ஏன்னா ஸ்வேதாக்கு ஏதாவது நடுவுல ஹெல்ப் தேவைப்பட்ட நம்ம உடனே எந்திக்கிறதுக்காக அவங்க அரை தூக்கத்திலே படுத்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க பேசினது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுறாங்க. ஆனா கேட்டுட்டு செம்ம ஷாக்கோட அது மட்டும் இல்லாம அஞ்சலி மேலையும் ரொம்பவே கோவத்தோட அதுக்கும் மேல ஸ்வேதாவை நம்பி நம்மளை ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தமும் படுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்வேதா போன் காலை கட் பண்ணதுக்கு அப்புறமா முத்தழகு உண்மையாவே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே எந்திரிச்சு ஸ்வேதா கிட்ட எதுவுமே காட்டிக்க வேண்டாம், காட்டிக்கிட்டா அவங்களோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வருத்தத்தோட இன்டைரக்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதா, நீ என்னை எப்படி பார்த்தாலும் சரி, நான் உன்னை இது வரைக்கும் என்னோட தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ இனிமே உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு ஆதரவாவே இருந்துக்கோ. ஆனாலும் நீ ஏதாவது தப்பு பண்ண நான் கண்டிப்பா அதை தட்டி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இந்த வீட்டோட மருமகன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இதுக்கு மேல உன்கிட்ட எந்த உரிமையிலையும் நான் பழக ஆசைப்படலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட அங்க இருந்து அமைதியா கிளம்பி போறாங்க. இதை பாக்குற ஸ்வேதாவோ ரொம்பவே டவுட்டோட முத்தழகையே பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா என்ன, ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம மேல கோவத்தானே படணும், எதுக்காக இப்படி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பூமி அந்த சமயம் பார்த்து கரெக்டா ரொம்பவே அவசர அவசரமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற முத்தழகு பூமி கிட்ட எனக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, ஆனா நீங்க அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே சுக்குநூறா நொறுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பூமி என்ன பேச வராங்கன்னு கொஞ்சம் கூட கேட்காம குடும்பத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே நான் என்னோட குடும்பத்தை ரொம்பவே மிஸ் பண்றேன், அதனால கொஞ்ச நாள் அவங்க கூட போய் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. ஆனா பேச்சியும் முத்தழகு முகம் வாடி இருக்கிறத கவனிச்சு என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு சுகமா இந்த வீட்டை விட்டு போற, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு முத்தழகோ நம்ம ஏதாவது சொன்னா கண்டிப்பா பூமியோட மானமே போயிடும், அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட கௌரவம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட கூட எதுவுமே சொல்லாம இல்ல என்னோட ஃபேமிலியை மிஸ் பண்றதுனால தான் நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்ப பூமியோ நான் சொல்ல வரதை கேளு முத்தழகுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா முத்தழகோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பேச வரது எதையுமே கேட்கிற மனநிலைமையில நான் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்வேதாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு அஞ்சலியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படியாவது நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போயே ஆகணும்னு சொல்லிட்டு திட்டமும் போட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அஞ்சலி என்னதான் சொல்லி வீட்டுக்குள்ள வர போறாங்க, அது மட்டும் இல்லாம பூமியை ஒருவேளை அவங்க பிளாக்மெயில் பண்ண போறாங்களா என்ன, அதுக்கும் மேல முத்தழகு பூமி மேல எந்த தப்புமே இல்லைன்றதை எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம திரும்பி அவங்க பூமி கூட வாழ வருவாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாமே என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க.